இப்போ 2025 ராகு கேது பயிற்சி எப்போ ஆரம்பிக்க போகுது? இந்த ராகு கேது பயிற்சியானது வருகிற மே 18ஆம் தேதி மாலை தோராயமாக ஒரு 4லேருந்து 4:30 மணிக்குள்ளே நிகழ இருக்குது. அந்த வகையில் இந்த 2025க்கான ராகு கேது பயிற்சியில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு 4 ராசி இருக்குது. அஷ்டம சனி முடிஞ்சாலுமே ராகு கேது பயிற்சியில் கவனமாக இருக்கணும். கடகம். எல்லா கிரகங்களையும் வலுவான கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ராகு தான். நம்ம நினச்சிட்டு இருப்போம் ராஜ கிரகம் சூரியன்னு. அந்த சூரியனையே கிரகணப்படுத்தக்கூடியவர் ராகு. கீழ்நிலை அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பொருளாதார மேம்பாடு அடைகிறதுக்கான 100% வாய்ப்பு இருக்கு. குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். 2025 ராகு கேது பயிற்சியில் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் நமக்கு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட சிறப்பு விருந்தினராக இணைஞ்சிருக்கிறாங்க ஜோதிடர் முத்துக்குமாரி மேம். அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நன்றி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், சூப்பராக இருக்கிறேன். இப்போ 2025 ராகு கேது பயிற்சி எப்போ ஆரம்பிக்க போகுது? இந்த ராகு கேது பயிற்சினால என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேயர்களுக்காக. உலகியல் ரீதியாகவும் சரி, பர்சனலாகவும் சரி, ஒவ்வொருத்தருக்குமே நிறைய நல்ல மாற்றங்களை இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது பெற்றுத்தர இருக்கு. கன்னியிலிருந்து கேதுவும் மீனத்திலிருந்து ராகுவும் முறையே கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் பயிற்சி ஆகுறாங்க. இந்த ராகு கேது பயிற்சியானது வருகிற மே 18ஆம் தேதி மாலை தோராயமாக ஒரு 4லேருந்து 4:30 மணிக்குள்ளே நிகழ இருக்குது. 2025 ராகு கேது பயிற்சியில் யார் யாருக்கெல்லாம் வந்து ஜாக்பேட், அதாவது ராஜ யோகம் கிடைக்க போகுதுன்னு சொல்லுவீங்க மேம்? ஒரு 3 ராசிகளுக்கு ரொம்பவே நல்லா இருக்க போது இந்த ராகு கேது பயிற்சி. குறிப்பாக ஜென்ம சனியில் மாட்டிட்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இந்த ராகு கேது பயிற்சி வந்து ரொம்ப ஆதரவாக இருக்க போகுது. ஜென்ம சனி வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த போதோ அந்த அளவுக்கு இந்த ராகுவும் கேதுவும் ஒரு அரணா இருந்து நிறைய விஷயங்களை வந்து இவங்களை ப்ரொடெக்ட் பண்ண போகிறாங்க. இன்னொரு ராசி ரொம்ப நல்லா இருக்க போகிற ராசி மிதுனம். 3ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் ராகு கேது பயிற்சி ஆகிறதுனால எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி. நிறைய தடை தாமதத்தையே ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு மிதுன ராசி வந்து இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு பாத்தை நோக்கி போகுது. இன்னொரு ராசி துலாம் ரொம்ப நல்லா இருக்கும். 5ஆம் இடத்துல ராகு. அப்போ வந்து எடுத்த காரியங்களில் ஒரு வெற்றி. மிதுனம் மாதிரியே தான் இவங்களுமே கொஞ்சம் ஸ்பீடாக ஒரு ஜெயிக்கிறது, எதுலையுமே ஒரு ஸ்லோவாக ஸ்டாக்னட்டாக போயிட்டு இருந்தது ஸ்பீடாக ஜெயிக்கிறது, பணியிடை மாற்றங்கள், அதனால ஒரு சந்தோஷம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் துலாமுக்கும் நடக்க போகுது. ஓகே, சூப்பர் சூப்பர். அதாவது இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் ஜாக்பேட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்கள்லாம் வந்து இந்த ராகு கேது பயிற்சியில் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னா யாருக்கெல்லாம் சொல்லுவீங்க? குறிப்பாக ராகுவும் கேதுவும் 1 7ஆம் இடத்துக்கும் 2 8ஆம் இடத்துக்கும் வரும்போது அந்த ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த வகையில் இந்த 2025க்கான ராகு கேது பயிற்சியில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு 4 ராசி இருக்குது. அஷ்டம சனி முடிஞ்சாலுமே ராகு கேது பயிற்சியில் கவனமாக இருக்கணும். கடகம். சிம்மத்துக்கு ஏற்கனவே அஷ்டம சனி, ராகுவும் கேதுவும் கூட ஜென்மத்துக்கும் 7க்கும் போகிறதுனால சனியோடு சேர்த்து ராகு கேது பயிற்சியிலையும் சிம்மம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மகர கும்ப ராசிகளுக்கும் இந்த 1 2ஆம் இடத்துல ராகு கேது பயிற்சி நடக்கிறதுனால இவங்களுமே பரவர நிறைய விஷயங்களில் கவனமாக இருந்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். மேம், இப்போ நீங்கள் சொன்னீங்களா இந்த 4 ராசிக்காரங்க, மகரம் கும்பம் கடகம், இந்த 4 ராசிக்காரங்க சொன்னீங்க இல்லையா? இவங்க எல்லாருமே வந்து ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இவங்க வந்து ஏதாவது பரிகாரங்கள் பண்ணால் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் விடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இந்த 4 ராசியுமே குறிப்பாக ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். முதல்ல குணநல மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஒரு பர்சனாலிட்டி, ஆட்டிடியூட் சேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா தான் அந்த பரிகாரமே வேலை செய்யும். ஸோ அந்த வகையில் இந்த 4 ராசிக்காரங்களும் கடகம், சிம்மம், மகரம், கும்பம், இந்த 4 ராசிக்காரங்களும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு பின்னாடி புறம் பேசுதல் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை விட்டுறணும். ஸோ அடுத்தவங்கள பற்றி நல்லதோ கெட்டதோ நம்ம வந்து அதை டிஸ்கஸ் பண்ணுறோம், இல்லை யாரோ ஒருத்தர் வந்து அதை ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிடாதீங்கன்னு கான்ஃபிடென்ஷியலாக நம்மக்கிட்ட சொல்லும்போது அந்த சீக்ரெட்டை நம்ம உடைக்கிறோம். அதே மாதிரி பண விஷயங்கள், உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பற்றி வெளியில் சொல்கிறது, நான் இந்த பொருள் வாங்க போகிறேன், இந்த சொத்து வாங்க போகிறேன், இதை நான் விற்க போகிறேன், நான் புதுசாக இது வாங்கியிருக்கேன், இதுதான் என்னுடைய ஃபினான்ஷியல் மூவ் அப்படின்னு இந்த மூவ்ஸ் எல்லாம் வெளியில் சொல்லாமல் இருக்கிறது. இந்த 3 விஷயங்களும் நிறைய ஒரு ப்ராப்ளத்துலேருந்து இந்த 4 ராசிக்காரங்களையும் கண்டிப்பாக காப்பாற்றும். ஆன்மீக ரீதியான பரிகாரம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பக்கத்தில் என்ன புத்து கோவில் இருந்தாலும் அந்த கோவிலுக்கு மாதம் ஒரு முறை அமாவாசை தினத்தன்று போய் வழிபட்டுக்கிறது நல்லது. இல்லைங்க எங்களுக்கு புத்து கோவில்லாம் பக்கத்தில் அவைலபிளாக இல்லை அப்படின்னா
விடோவர்ஸ், டிவோர்ஸீஸ்ன்னு சொசைட்டியால கொஞ்சம் ஒதுக்கி வைக்கப்பட்ட பெண்கள்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு உங்க சொந்தத்துல இருந்தாலோ, இல்ல அவங்க பக்கத்துல ஏதாவது ஷாப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கிறாங்க, இல்ல உங்க வீட்ல ஹவுஸ் மேடா அந்த மாதிரியான பெண்கள் இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டும், ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் நீங்க குடுக்குறது பெரிய வெற்றிகள உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில இந்த பொசிஷன தாண்டி பெற்று தரும். சூப்பர் மேம், சூப்பர். பொதுவாவே வந்து ராகு கேது பெயர்ச்சி வரும்போது என்ன ஆகும் அப்டின்னா, நெறைய பேருக்கு திருமண தடைகள்லாம் ஏற்படும் அப்டின்னு ம். சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? சிம்மத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம் அப்டின்னா, 7ஆம் இடத்துல அஃப்கோர்ஸ் ராகு இருக்கிறாரு. அப்ப என்ன ஆகும்னா, ஆல்ரெடி அஷ்டம சனி வேற. 7ஆம் இடம் அப்டிங்கிறது திருமணஸ்தானம். 8ஆம் இடம் அப்டிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய வரனுடைய குடும்பத்த குறிக்கும். அப்ப சம்பந்தார் சண்டை அப்டிங்கிறது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. கல்யாணம் பேசிட்டு இருக்காங்கன்னா, பொண்ணு மாப்பிள்ளைக்கு பிரச்சனை இருக்காது. பட் பெத்தவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு பிரச்சனை ஆயிக்கிறது. ம். அல்லது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இன்லாஸ்னால பிரச்சனை. இப்ப சிம்ம ராசியில ஒரு பெண் இருக்கிறாங்கன்னா, மாமனார், மாமியார்னால கணவனுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை. அல்லது ஒரு ஆண் இருக்காங்கன்னா, மாமனார், மாமியார்னால மனைவிக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் குடும்பத்திலயும், திருமணத்திலயும் சிம்மத்துக்கு குறிப்பா வந்து ட்ரிகர் ஆகும். மித்த ராசிகளுக்கு கூட அஷ்டம சனிங்கிற ஒரு கான்செப்ட் இல்ல. அப்போ சிம்மம் கூடுதலாவே திருமணம் அப்படிங்கிற அமைப்புல ரொம்ப கவனமா இருக்கணும். மேம் இப்போ வந்து நம்ம ராகு கேது பெயர்ச்சினால என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சியில வந்து என்னென்ன மாதிரியான நன்மைகள் நடக்க காத்திருக்குது? என்னென்ன மாதிரியான பேக் ஃபயர்ஸ்லாம் ஆகும் மேம்? நன்மைகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, குறிப்பா ராகு வர்றது வந்து கும்பத்துக்கு. கும்பம் சனியுடைய வீடு, ஸ்திர வீடு. எதையுமே ஸ்ட்ராங்கா குடுக்குறது கும்பம். எல்லா கிரகங்களையும் வலுவான கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ராகு தான். ஓகே. நம்ம நெனச்சிட்டு இருப்போம் ராஜ கிரகம் சூரியன்னு. அந்த சூரியனையே கிரகணப்படுத்தக்கூடியவர் ராகு. ஈவன் கேது கிரகணப்படுத்தினா கூட ஓரளவுக்கு ஒளித்தன்மையோட சூரியன் இருப்பாரு. ராகு கிரகணப்படுத்தினா பகல் நேரமே இருட்டுறத நம்ம நெறைய பிராக்டிகலாவே பார்த்துருக்கோம். ஸோ அவ்வளவு வலிமையான ராகு, ரொம்ப வலிமையான கும்பம்ங்கிற இடத்துக்கு வரும்போது, கீழ்நிலை அடிமட்டத்துல இருக்கக்கூடிய மக்கள், பொருளாதார மேம்பாடு அடையறதுக்கான 100% வாய்ப்பு இருக்கு. யாரெல்லாம் ஹார்ட் ஒர்க், உழைப்பு, பிசிக்கல் ஸ்ட்ரென்த்த குடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்களோ, ஒரு வயல் வேலையா இருக்கலாம், துப்புரவு பணியாளர்களா இருக்கலாம். இந்த மாதிரி உடல் உழைப்ப நம்பி வேலை செய்ற அனைத்து தரப்பு மக்களுக்குமே நல்ல பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறத இந்த ராகு பெயர்ச்சிங்கிறது பெற்றுத்தரும். கேதுவ எடுத்துக்கிட்டீங்கன்னா, கேது இருக்கிறது சிம்மத்துல. அப்போ அரசியல் முன்னேற்றம். எத்தனை அரசியல்வாதிகள் ஊழல்ல இருக்கிறாங்களோ, அத்தனை பேரும் வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அளவு கடந்த ஊழல் அப்படிங்கிறத யாராவது பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எப்பவுமே கேது ராகுவ சார்ந்து பலன் தருவாரு. ராகுங்கிறது பிரம்மாண்டம், அபண்டன்ஸ். ஸோ ரொம்ப அளவுக்கு அதிகமா எக்ஸ்ட்ரீமா ஊழல்ல இருக்கிறாங்க. வெளியில இவ்வளோ நாள் பேர் வரல அப்படின்னா, இந்த கேது சிம்மத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி தமிழக அரசியலா இருக்கட்டும், இந்திய அரசியலா இருக்கட்டும், ஊழல்வாதிகளுடைய பெயர் மீடியால வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது 100க்கு 100% இருக்கு. அப்போ அரசியல்லயும் ஒரு நல்ல ஒரு வழி நடத்துதல் அப்படிங்கிறத இந்த கேதுவுடைய அமைப்பு கொடுக்குது. அரசு அதிகாரிகளுமே இந்த வருஷம் ஆகக்கூடிய செலக்ஷன்ஸ் நெறைய நேர்மையான அதிகாரிகள நாட்டுக்கு பெற்று தரப்போகுது. மேம் இப்போ வந்து என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சியால உடல்நலன் சார்ந்த பிரச்சனைகளோ ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தொடர்ந்து ஏதோ ஒரு தீவிரமான நோய் தாக்கிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஏதாவது தீவிரமான பிரச்சனைகள சந்திக்க கூடுமா? கண்டிப்பா. என்ன காரணம் அப்டின்னா, கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமியோடைய தாக்குதல் அப்படிங்கிறது மக்களிடையே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் யாரும் பயப்பட வேண்டாம். கொரோனா மாதிரியான பெரிய தொற்றா அது இருக்காது. எனிஹவ் சனியுடைய வீட்ல ராகு இருக்கிற ஒரே காரணத்தினால, ஹைஜீன் சம்பந்தமான ஒரு நோய் அல்லது நான் வெஜிடேரியன் அந்த மாதிரியான விஷயங்கள ஒழுங்கா பராமரிக்காததுனால வரக்கூடிய நோய், ஹோட்டல் ஃபுட்ஸ்னால மக்களுக்கிடையே வரக்கூடிய நோய் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ ஹோட்டல்ல சாப்பிடுறது தப்பில்ல. அந்த ஹோட்டல் நல்ல ஹோட்டலா, இல்ல ஏதாவது ஹிஸ்ட்ரி இருக்கா? நெறைய ஹோட்டல்ஸ் வந்து இப்போ வெளியில மீடியாலே வருது. நம்ம தெரிஞ்சும் டேஸ்ட்டுக்காக திரும்ப திரும்ப அதே இடத்துல போய் உட்காராம, மேக்ஸிமம் ஹோம் குக்டு ஃபுட்ஸ சாப்பிட்டுட்டு ஹைஜீனிக்கா இருந்துக்கிறது, இந்த ராகுவால ஏற்படக்கூடிய நுண்கிருமி தாக்குதல்லேருந்து மக்கள காப்பாத்தும். கேது ஒரு பக்கத்துல என்ன பண்றாருன்னா, சிம்மத்துல போய் உட்கார்றாரு. சிம்மம் அப்படிங்கிறது என்னது? உஷ்ணம். சூரியனுடைய வீடு. அப்போ ஹீட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பா மக்களுக்கு வரும். உடல்ல நீர் சத்து குறையிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். குறிப்பா இந்த பிரச்சனைங்கிறது ஆண்கள அதிகமா பாதிக்கும். ஸோ ஆண்களுக்கு பொதுவாவே நெறைய நீர் சத்து அப்படிங்கிறது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ உடம்ப கூலா வச்சுக்கிறதுக்கும் நீர் சத்து அதிகமா உள்ள காய்கறிகள், பழங்கள் எல்லாமே சாப்பிட்டுக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியம். ஸ்கின் அலர்ஜி, ரேஷஸ் அதுக்கும் நெறைய பேர் ஆட்படுறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த 2 ராகு கேதுவுமே கியுமுலேட்டிவா சேர்ந்து ஒரு பிரச்சனைய குடுப்பாங்க. என்னன்னா,
ஆர்த்ரட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இது என்னென்னா ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ராகு அப்படிங்கிறவர் கும்பத்தில் உட்காந்துருக்கிறாரு. அது எலும்பு மஜ்ஜைகளை குறிக்கக்கூடிய சனியுடைய வீடு. அப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் இன்ஃபேக்ட் 25 to 30 இருக்கிறவங்களுக்கே ஜாயின்ட் பெயின் அந்த மாதிரியெல்லாம் நிறைய டயக்னோஸ் பண்ணி ஆர்த்ரட்டிஸ், ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத எல்லாரும் கரெக்டாக பண்ணிக்கணும். ஓகே மேம். ஓகே. அதாவது ராகு கேது பயிற்சியால் வந்து என்னென்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும், என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை நம்ம சந்திக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்து அதற்கான ஆல்டர்னேட்டிவையும் நம்ம நேர்களுக்காக கொடுத்துருக்கீங்க. இந்த அக்ஷய திருதியில என் ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.